அவங்க பிரசிடென்ட் சார் வந்து ஏன் அன்னைக்கு வந்து எங்களை மீட் பண்ண போகல. நாங்கள் அன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் எங்களை எதுவுமே பிடிக்கல, எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அதில் நின்று நாங்கள் எத்தனையோ அச்சுறுத்தல் சசி சொன்ன மாதிரி இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் தான் எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட வீடு எல்லாம் ஒரு காரணம் சொல்லி இந்த முறை கிடைச்சிடும் அடுத்த முறை கிடைச்சிடும் ரெண்டு ஒரு நியூஸ் வேற வேற நாங்களும் எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட காட்டி போட்டு நாங்களும் வந்து ரோட்டில் வந்து எவ்வளோ நாளைக்கு நாங்களும் வந்து நிற்கிறது. நீங்கள் ஆர்ட்ஸ் படித்தபடியாக தான் உங்களுக்கு வேலை இல்லைன்னு அதுக்கும் ஒரு காரணம். ஆர்ட்ஸுக்கு மட்டும்தான் வேலை இல்லைன்னு தான் சொல்லல, மற்ற ஃபேக்கல்ட்டிக்கும் இருக்கு. ஆனால் ஆர்ட்ஸ் படித்த பிள்ளைகள் 75% பாதிக்கப்படுறது அதிகம். வணக்கம். இந்த வருஷத்துல வந்து நாங்கள் வந்து இது ஒரு 6வது 7வது நாங்கள் போராட்டம் வந்து தொடர் போராட்டம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் வந்து அரசாங்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலுமே வந்து எங்களோட பட்டதாரிகளுக்கு கிடைக்கல. அன்றைக்கு கூட கடைசியாக நடந்த போராட்டத்தில் கூட அனுர பிரசிடென்ட் சார் வந்து கூட எங்களை வந்து மீட் பண்ணிடுறேன். அதுக்கு அவர் வந்து என்ன காரணத்தை எங்களுக்கு சொல்லவுமே இல்லை. அவங்க மேலிடத்துல இருந்து எங்களை ஏன் வந்து சந்திக்கல, இல்லை அவங்களை சந்திக்க விடாமல் வேறு யாராச்சும் பண்ணினாங்களா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் எப்படியோ வந்து வடக்கு மாநிலத்தில் எப்படியோ ஒரு பிரச்சனை வந்து போய்கொண்டு இருக்கேக்க எப்படியோ வந்து அவங்களுக்கு தகவல் போயிருக்குன்னு தானே. அதில் வந்து ஏன் அவர் வந்து சந்திக்காம போனவர், என்ன காரணத்துக்காக வந்து எங்களை சந்திக்கலைன்றதுக்கான ஒரு விளக்கம் என்றாலும் ஜனாதிபதிகிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு பதில் வந்து கிடைக்கணும்னு நான் இந்த இடத்துல வந்து தெரிவிக்கிறேன். ஏன் வந்து சந்திக்கல, என்ன காரணம், அப்படி நாங்கள் என்ன தவிர்த்து கேட்க போறோம். எங்களுக்கு ஒரு வேலை ஒன்று தர சொல்லித்தானே நாங்கள் கேட்கிறோம். அது வேற எதுவுமே நாங்கள் கேட்கலையே. நாங்கள் வேறு ஏதாவது நாட்டின் அரசியலை பற்றியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விடயமோ நாங்கள் கேட்கல தானே. எங்களுக்கான இந்த பட்டதாரிகள் எல்லாருக்கும் ஒரு வேலை வேணுமென்றது மட்டும்தான் நான் கேட்குறேன். ஏன் வந்து எங்களை வந்து மீட் பண்ணலைன்ற விஷயத்த வந்து அவர் ஏதாச்சும் ஒரு மீடியா மூலம் எங்களுக்கு வந்து அவர் தெரிவித்துக் கொள்ளணும்னு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். மற்றது வந்து பட்டதாரிகள் வந்து தனியார் துறையில் வந்து போங்கன்னு சொல்லி தொழிலமைச்சர் சொன்ன கதையும் வந்து எங்கள்கிட்ட வந்து நாங்கள் தனியார் துறைக்கு போனோம்னா வந்து அவங்க வந்து எங்களை வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நாங்கள் வந்து அந்த தகுதிக்கு மேற்பட்டதாக இருக்கிறதால வந்து எங்களுக்கு தனியார் நிறுவனம் எங்களை எடுத்துக்கொள்ளதும் இல்லை. இனி வந்து ஒரு ஏஜ் லிமிட் வந்து போடுறாங்களா, அவங்க 21 இருந்து 25 26 வயசுக்கு உட்பட்டாக்கெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிக்குள்ளேயும் போகல. அந்த வயசையும் தாண்டித்தான் இதில் நிற்கிற பிள்ளைகள் எல்லாரும். இப்போ கேர்ள்ஸை படி பார்த்தாலும் அந்த வயசு தாண்டித்தான் எல்லாரும் இதில் நிற்கிறேன். அப்போ எங்களுக்கு ப்ரைவேட்டுக்குள்ளேயும் வேலை இல்லை, அரசாங்கத்திலையும் வேலை இல்லைன்னா அப்போ நாங்கள் என்னதுக்கு நாங்கள் இங்கே படிக்கிறோம் அப்படின்னு. இப்போ சசி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஆர்ட்ஸ் படித்த பிள்ளையெல்லாம் வந்து 175% வந்து பாதிக்கப்பட்டாங்க. அப்படின்னா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து எல்லாரும் மூடுங்க, எல்லா யூனிவர்சிட்டியிலும் இருக்கிற ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியை வந்து மூடுங்க டிபார்ட்மெண்ட்டில். அது தேவையில்லை. டீச்சிங்கில் வந்து இப்போ ஒரு பிள்ளை பயோ மேத்ஸ் தான் வந்து ஏல படிக்கணுமென்னா அந்த பிள்ளை வந்து ஓஎல் கிரேட் 1லேருந்து ஓஎல் மட்டும் படிக்கிறதுக்கு அது தனித்தனி பாடங்கள் இருக்குது. ஓஎல்னா 9 பாடம் அது படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆர்ட்ஸ் படித்த ஒரு டீச்சரால் மட்டும்தான் முடியும். ஜியோகிராஃபியோ ஹிஸ்ட்ரியோ தமிழோ எதுவாக இருந்தாலும். ஆனால் அதுக்கு ஒரு டீச்சர் வேணுமென்று சொன்னால் அது ஆர்ட்ஸ் படித்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற ஒரு பிள்ளையால் மட்டும்தான் முடியும். அப்போ ஏன் வந்து டீச்சிங்குக்கு நீங்கள் டீச்சிங்குக்கு தாரீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ஆஃபீஸ் டிஎஸ் ஆஃபீஸோ எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். பிறகு காரணம் என்ன சொல்லுவீங்க, எங்களோட ஏஜ் வந்து முடிஞ்சுது, ஏஜ் தாண்டிட்டோம்னு சொல்லியும் எத்தனையோ போன முறை டீச்சிங் எக்ஸாமில் இருந்து ரிஜெக்ட் பண்ணினாக்கள் நிரம்ப பேர் இருக்கல. அப்போ என்ன செய்யறது, நாங்கள் எவ்வளோ நாளைக்கு நாங்களும் இந்த ரோட்டில் வந்து நின்று கத்திக்கொண்டு நிற்பீங்க, மீடியாக்காரன் நீங்களும் வந்து எவ்வளோ நாளைக்கு இப்படி எங்களை வீடியோ எடுத்துக்கொண்டு இருப்பீங்க. கவனஈர்ப்பு போராட்டம் தான் நாங்கள் டெய்லி அமைதியாக தான் நடந்து கொண்டு வர்றோம். ஆனால் எங்களில் பலருக்கு அச்சுறுத்தல் வர்றதால பின்தங்கியும் இருக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து போராட்டத்துக்கு தான் நிற்கிறோம், போராடி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ வரைக்கும் அவரோட நாங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கோம். எங்களுக்கு புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், அரசாங்க தரப்பாகவும் இருக்கலாம். ஓவர் த ஃபோன் கால், எங்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் ஊடாக சில மிரட்டல்கள். நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடு இல்லை, நாங்களும் இந்த அரசாங்கத்தை வரவேற்கிறோம். அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட வேண்டாம், போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தரப்பினரும் அவ்வாறான சின்ன விஷயங்கள். ஆனால் நாங்கள் இன்றளவும் அமைதியான முறையில் தான் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் சில துறைகளோட துறையினர் வந்து எங்களோட நட்பு ரீதியாக தான் எங்களை அணுகி கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி என்ன தவிர எங்களுடைய குழுவில் உள்ளவர்கள் எங்களுடைய பட்டதாரிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்தது. அந்த அச்சுறுத்தல் குறித்து முறைப்பாடு செய்யப்படுகிறது. எங்கடாக விரும்பல, அது பெரிய அளவிலான அச்சுறுத்தல் இல்லை, எல்லாருக்கும் வந்த அச்சுறுத்தல்.
வணக்கம். நாங்கள் வந்து வடக்குமான வேலையில்லப்படுதல் சங்கம். இன்று வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் இந்தியோட 7வது தடவை ஒன்று கூடி இருக்கிறோம். ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் தான். இதில் வந்து கிழக்கிழமைங்கிற நண்பர்கள் போராட்டம் செஞ்சுருக்கிறாங்க. அதில் வந்து அவங்களோட ஆளுநர் வந்து அவங்களோட கதைச்சிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு முடிவு ஒரு தீர்வு வெட்டப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3500 ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்புவதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் எங்கட கவர்னர் வந்து எங்களை வெளியில் வந்து சந்திக்கிறதுக்கு துளி கூட விரும்பவும் இல்லை. ஆனால் இந்தியாவில் எங்கட மண்ணில் பிறந்த பிள்ளையோண்டு பாட்டு பாடுது. பட் அதுக்காக ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்குற ஆளுநர் வந்து எங்கட வாழ்வாதாரம் எங்கட வாழ்க்கைக்காக போராடுற எங்களுக்காக ஒரு நிமிஷம் வெளியில் வந்து கதைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இதில் வந்து எங்களுக்கு வந்து கூடுதல் எந்த ஒரு ஈவெண்ட்ஸ் எடுத்தாலும் முன்னுக்கு கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் தான் நடக்குது. மேளதாளம், பரதநாட்டியம், அப்படி நிறைய ஒரு ஈவெண்ட்ஸோட தான் ஒரு கலாச்சார ரீதியாக தான் எந்த ஒரு செயற்பாடுமே ஆரம்பிக்கப்படுதுன்ற அளவும். ஆனால் அப்படி கலாச்சார ரீதியாக ஆரம்பிக்கப்படணும்னு சொன்னால் அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடு வளரணும்னு சொன்னால் ஆர்ட்ஸ் பாடம் அகாடமி சப்ஜெக்ட் படித்தே ஆகணும். ஆனால் இப்போ இருக்கிற மாணவர்கள்ட்ட சிச்சுவேஷன் சூழ்நிலை எப்படின்னு சொன்னால் அந்த பாடங்களுக்கு விரும்புகிற மாணவர்கள் என்ன அளவுக்கும் குறைஞ்சிருக்கிறார்கள். என்ன காரணம்னு சொன்னால் இதில் வேலைவாய்ப்பு பாரிய அளவு குறைஞ்சிட்டு. ஸோ அரசாங்கத்துக்கு திருப்ப எங்களால் ஒரு பயன்பாடு தேவை இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அரசாங்கம் இன்றளவும் உறுதிப்படுத்தி தெரிவதில்லை. வடக்கில் மட்டுமே இவ்வளோ குறைஞ்ச அளவு கார்டர் லிஸ்ட் வருதுன்ட்டு எங்களுக்கு சொல்ல தெரியலை. பட் வடக்கில் 5 மாவட்டத்தை வச்சு கொண்டுமே வடக்கில் 500 விட குறைவான 35,000 500 விட குறைவான வேலைவாய்ப்பு மட்டும்தான் உறுதிப்படுத்தப்படும் சொன்னால் இதில் நாங்கள் ஏமாந்து போய் தான் நிற்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் 1 இல்லை 2 இல்லை 3 பேரை அள்ளி கொடுத்தனாங்க. 4வது ஆள் போனஸில் வந்தும் கூட தேசிய அரசாங்கத்தில் இருந்தும் கூட எங்களுக்கான தீர்வு இன்றளவும் இல்லை. எங்களுக்கு அச்சுறுத்தல் மட்டும்தான் மந்த வண்ணமே இருக்கின்றதை தவிர ஆனால் எங்களுக்கான தீர்வு இன்றளவும் கிடைக்கல. ஆர்ட்ஸ் படித்தவனுக்கு திருப்ப வேலைவாய்ப்பு மிகவும் குறைவானதாக இருக்குது. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படுது இல்லை. இப்போ நாங்கள் இன்றைக்கு வேலைக்கு நாங்கள் தொடர் போராட்டத்துக்காக ஆரம்பித்த நாங்கள். ஆனால் எங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் வந்ததால் தான் இன்றைக்கு நாங்கள் தொடர் போராட்டம் பாரிய அளவில் முன்னெடுக்க இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் இதே ரோட்டில் இதே மண்ணில் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி. ஆனால் அரசாங்கம் 17ஆம் தேதி பட்ஜெட் வருதுன்னு சொன்னால் அதுக்கான ஆர்குமெண்ட் பண்ணிக்க நாங்கள் போட்ட எந்த ஒரு அரசாங்க எம்பியும் எங்களுக்காக குரல் கொடுக்கல. எங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக வந்த பாராளுமன்ற உறுப்பினராக கூட குரல் கொடுக்கறதுக்கு டைம் ஒதுக்கப்படையில. இது ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம். நாங்கள் துக்கப்பட வேண்டிய விஷயம். இனி வரும் காலத்தில் வந்து தேர்தலுக்காக ஒரு விரலுக்கு இருக்கிற மதிப்பு வந்து பேனை பிடிச்ச கரங்களுக்கு கிடைக்குது இல்லை. எங்களுக்கு வந்து நாங்கள் கூடுதலாக ஆர்ட்ஸ் மட்டும் இல்லை, கொமர்ஸ் படித்தவன் ரோட்டில் தான் நிற்கிறோம், டெக்னாலஜி படித்தவன் ரோட்டில் தான் நிற்கிறோம், ஐடி படித்தவன் ரோட்டில் தான் நிற்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லோரும் நாள் கூலிக்கு தான் வேலை செஞ்சு கொண்டு அரசாங்கத்திலேயே நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கான ஒரு தீர்வை தரணும். எங்களுக்கு நாடு ஃபுல்லாக 30,000 வேலை வாய்ப்புன்னு சொன்னால் வடக்கில் எத்தனை வேலை வாய்ப்பு தருமென்னு சொல்லி எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டம் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருப்போம். இப்போவும் நாங்கள் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆனால் அபிவிருத்தி உத்தியோகத்தரை வந்து வடக்கில் வந்து கிட்டத்தட்ட 50 விட குறைவான ஒரு வேலைவாய்ப்பு வெற்றிடங்களை நிரப்புவதற்காக தான் கிட்டத்தட்ட ஒரு செய்தி கொண்டு அண்மை காலங்களில் பரவி கொண்டிருக்குது. ஆனால் அது வந்து எங்களுக்கு பாரிய அளவான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. திருப்பவும் நாங்கள் ஆர்ட்ஸ் பாடத்தில் இறங்குறதுக்கே ஒவ்வொரு பிள்ளைகளும் யோசிக்கிறார்கள். அந்த இதை அரசாங்கம் நிவர்த்தி செய்யணும். எங்களுக்கு கொடுக்குற வேலை வாய்ப்பு வந்து அங்கே பேனை படிக்க ஸ்டார்ட் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ஸோ எங்களுக்காக இந்த அரசாங்கமாவது நாளைக்கு வந்து நாங்கள் பிரதம மந்திரியை சந்திக்கிறதுக்காக நிறைய தடவை முயற்சி செஞ்சுட்டோம். சரியான அப்ரூவல் எங்களுக்கு கிடைக்கல. அதால் தான் நாங்கள் இன்றைக்கு வந்து ரோட்டில் நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ வரைக்கும் நாங்கள் அவளை மீட் பண்ணுறதுக்கு வந்து சந்தர்ப்பம் கேட்குறோம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமா இருந்தால் நாங்கள் எங்களுடைய குறைகளை அவர்